எல்லா கோயில்லையும் பெருமாள் அந்த லிங்கோத்பவர் பக்கத்து பின்னாடி லிங்கோத்பவர் இருப்பாங்க, இல்லைன்னா பெருமாள் இருப்பாங்க. இங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே கொடிமரத்துக்கு பக்கத்துல ரைட்ல பெருமாள், லெப்ட்ல சந்திரன். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. கொடிமரத்தை தாண்டி உள்ள போகும்போது சிவன், 63 நாயன்மார்கள். உள்ள ஸ்பெஷலே வந்து செந்தில் ஆண்டவர் இருக்கார். ஓ அருமை. சிவனை ஒட்டி ரைட்ல மேல செந்தில் ஆண்டவர் இருக்கார். துர்கை, தட்சிணாமூர்த்தி, சப்த மாதாக்கள்ல வாராகி, பஞ்சபூத லிங்கங்கள். அப்படியே வந்தோம்னா பைரவர். அந்த பைரவர் காசிக்கு முந்தைய பைரவர்னு ஒரு பழமொழி கூற்று. அந்த பைரவரை பார்த்துக்கிட்டே இருக்கலான் இருக்குங்கய்யா. தேய்பிரை அஷ்டமிக்கு அத்தனை மக்கள் வந்து வழிபடுறாங்க. நம்ம பிரச்சனை இதோட தீந்துரும், நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நிச்சயமாக ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடிய வல்லமை இந்த பைரவருக்கு உண்டு. தேய்பிரை அஷ்டமிக்கு வந்து கும்பிட்றப்ப இன்னும் பவர் அதிகம், பெரிய பவர், பெரிய பவர். அப்படி வெளியில வந்தா நடராஜர், நவகிரகம் இருக்கு, பெருங்கருணை நாயகி. இதுல பெருங்கருணை நாயகிக்கு பின்னாடி ஒரு தேள் வடிவம் இருக்கும். அந்த விசஜந்துக்கள் தொந்தரவுல இருந்து வெளியில வர அங்க நின்று பிரார்த்தனை பண்றாங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன அன்பர்கள் அங்க போய் பிரார்த்தனை பண்றதுக்கு ஒரு அருமையான ஸ்தலம். இப்ப புதுப்பிச்சிருக்காங்க இடமெல்லாம். ரொம்ப நல்ல இடங்கய்யா. சூப்பர். எனக்கு எப்பொழுதெல்லாம் மனம் இறுக்கமாக இருக்கிறதோ அங்கே இருக்கிற ஸ்தல விருட்சம் பாதிரி மரம். ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தோன்னா போதுங்க, அப்படியே ஃப்ரீ ஆயிரும், லேஸ் ஆயிரும். காசிக்கு வாசி அவினாசி. நீங்க காசி போக முடியல, காசிக்கு எனக்கு போறதுக்கு பொருளாதாரம் ஒன்றும் இல்லை, நான் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியலேன்னு யாராவது இருந்தா நம்பிக்கை அவினாசி வரலாம். அவினாசி அப்புறம் பார்க்கலாம். அது என்ன அவினாசி? ஊர் பேரு, ஒரு காரண பெயர் வேணும்ல. இருக்கு. நாசம் என்றால் அழிதல், நாசி என்றால் அழிதல், அவினாசி என்றால் அழிவில்லாத என்று பொருள். அழிவில்லாத என்று பொருள். யாரெல்லாம் அவினாசியில பிறந்தாங்களோ, ஒரு தடவையாவது அவினாசி வழியா நான் டிராவல் பண்ணேன், அந்த மண்ணை மிதிச்சுன்னு நினைக்கிறாங்களோ, நிச்சயமாக மறுபிறவி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நம்ம புரிஞ்சுக்கல, நம்ம மகத்துவம் தெரியல. கொங்கு 7 ஸ்தலங்கள்ல முதன்மையான ஸ்தலம், அற்புதமான ஸ்தலம். நீங்க அந்த உள்ள வரும்போதே மிகச்சிறந்த இடத்துக்கு வந்துட்டோம், நல்ல நேரம் இருக்கு, கெட்டது வெளியேறுது அப்படின்னா கோயிலுக்கு, கெட்டது வெளியேறுது, கெட்ட நேரம் வெளியே போகுது அப்படின்னாதான் நீங்க அவினாசி கோயில்ல கால் வைக்க முடியும். இல்லைன்னா உங்களை இதோட கேட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க, உள்ள நுழைய விடாது.